ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். செந்தில் காலையில் கண்ணு முழிச்சு பார்த்தா மணி 10 ஆயிருக்கு. இதை பார்த்து சாக்கான எந்திரிச்சு வீட்டில் மீனாவை தேடுறான். மீனா அங்கே இல்லை. உடனே ஃபோன் போடுறான். ஃபோன் போட்ட உடனே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மயில் வீட்டுக்கெல்லாம் போகல, ஆஃபீஸுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி என்னை எழுப்பாமல் போனேன் அப்படிங்கிற அளவுக்கு செந்தில் கேட்கவும், நைட்டு திட்டதெல்லாம் திட்டிட்டு நான் உங்களை காலையில் எழுப்பி விடணுமா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. இதனால் செந்தில் பயங்கர அப்செட் ஆகியிருக்கா. இந்த பக்கத்தில் மயில் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, என் வீட்டுக்கு போகணும் போல் இருக்குன்னு புலம்புறா. ஆக்சுவலாக கல்யாணம் ஆனாலுமே கூட அம்மா வீடு தானே நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அளவுக்கு மயில் இன்வால்மெண்ட்டோட மாமியார் வீட்டில் இருக்கிறது ரொம்ப அதிசயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த டைமில் அம்மா தான் சமாதானப்படுத்துவாங்க. எஸ், பாக்கிய சமாதானம் சொல்லி சாப்பிட சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மயிலுக்கு ஒரு போஸ்ட் வருது. அதை வாங்கி பார்க்குற மயில் கதறி அழுகிறாரு. என்னன்னா, டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் சும்மா தான் சொல்லியிருப்பாருன்னு சொன்னீங்களே, இப்போ பாருங்கள் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாருன்னு மறுபடியும் அழுது புலம்ப ஆரம்பிக்கிற மயில். அதுக்கப்புறம் சுடர் அதை பார்த்து படிச்சுட்டு குடும்பமே சேர்ந்து நம்மளை ஏமாற்றிக்கிட்டாங்களாம். அதனால் மயிலோட வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டதும் பாக்கியாவுக்கு என்னத்தை ஏமாற்றிட்டாங்களா, என் பொண்ணு நல்ல பொண்டாட்டியாகவும் நல்ல மருமலாகவும் தானே அங்கே இருந்தான், அப்புறம் என்னன்னு சொல்கிறாங்க. உடனே நீ வாடி நம்ம நேரில் போயிட்டு வரலான்னு ஆவேசமாக சொல்லிவிட்டு மாணிக்கத்தை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க பாக்கியம். இந்த பக்கம் கடையில் இருக்கிற பாண்டியன் கதிர் இருக்கும்போது அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறான் சரவணன். அப்போ தான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறான் நம்ம சரவணன். உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்காம பண்ணதில்லை, ஆனால் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி நான் மயிலுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்னு சொல்கிறான் சரவணன். அதை கேட்டு சாக்காகிற பாண்டியன் கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் இல்லடா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சரவணன், இதுக்கு மேலே யோசிக்க எதுவும் இல்லைப்பா, அவளை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு என் கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படிங்கிறது ஏதாவது நினைக்கிறீங்களா, அப்படியெல்லாம் நடந்தால் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாக்கு கொடுக்குறா நம்ம சரவணன். உடனே பாண்டியன், நீ என்ன வேணாலும் பண்ணுடா, உனக்கு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்னு கொஞ்சம் சலுப்பு தட்டின மாதிரி அப்படியே சொல்கிறா. அப்படி இதை நிறையில் மாணிக்கத்தை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர பாக்கியம் அதுக்கிட்டே நடிக்க ஆரம்பிக்கிறா. இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு என்னான்னு விசாரிக்க, மயில் இந்த வீட்டிலேருந்து வெளியே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினாங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண டார்ச்சல்னால மயில் வயிற்றில் இருந்த கரு கூட கலைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமாக ஒரு பழைய தூக்கி போடுறா. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட இன்ஸ்பெக்டர் ஒரு புகார் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லவும், பாக்கியம் எல்லார் பேரையும் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேரையும் எழுதி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் அக்யூஸ்டாக கோமதியும் குழலியனும் சொல்லி மெயின் அக்யூஸ்ட் பேரில் சேர்க்குறாங்க. பேசி சமாதானம் பண்ண வேண்டிய நிலைமையில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்னும் எந்த மாதிரி அளவெல்லாம் பிரச்சனை போகுது அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போவே நிறைய சேனலில் ஏஐ வீடியோ வச்சு கோர்ட்டுக்கு போயாச்சு, டைவர்ஸ் வாங்கியாச்சு, இல்லை வாழணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எந்த அளவுக்கு போதோ ஓன் கிரியேட்டிவிட்டி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம ரியலாக என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.